அண்ட் அவங்க மைனாரிட்டி கார்டு ப்ளே பண்றது எனக்கு தானம். இல்ல ரேசிஸ்ட் ஞாபகம் வருது ப்ரோ. நிறைய ரேபிஸ்ட் இருக்காங்க. சித்தப்பா தான் நிறைய பேர் தெரியும். சேனல் பேர் நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டிலேயே நிறைய வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாதி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ இல்லங்கிறீங்களா? 365 நாளைக்கு டீடைலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதானா. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் நான் சொல்றேன், டீடைலா சொல்றேன். அப்ப இருந்தது, நடுவுல கம்மியாச்சு. இப்ப அகைன் பாத்தீங்கன்னா பெரியவங்களோட சின்ன பசங்க எப்படி சொல்ற டீனேஜ்ல இருக்கிறவங்களே ஜாதி நிறைய பண்றாங்க. போன்ல வால்பேப்பர் வைக்கிறது, வண்டியில கயிறு கட்டுறது, இதுல எல்லாத்துக்கும் டோர்னமெண்ட் கிரிப் கலர் கூட இருக்குது. ஆமா ஆமா ஜாதி வந்து நடுவுல கம்மியா. நீங்க 3 பேர் ப்ரமோஷன் பண்ணிருக்கீங்களா? அந்த அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாத்துருக்கேன். சின்ன பசங்க தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ஜென்சி கிட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. ஜென்சி கிட்ஸா? ஜென்சி என்ன ப்ரோ? இது 2000க்கு ஜென் செட் இல்ல ப்ரோ. 2K கிட்ஸ். ஆமா 2K கிட்ஸ். இதுக்கு ரொம்ப இதாறங்கன்றோம். அது மாதிரி வந்துட்டு இப்போ ஊர்ல இருக்க சில பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெருசா எக்ஸ்போஷர் இல்லாத போது அதாவது வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி கல்ச்சராவே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எவால்விங் பட் பேக்வர்ட்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கல்ச்சர், இத நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஜாதி வெறி இருக்க கூடாது ப்ரோ, ஆனா பற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ட். அப்படி வந்துட்டு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க, இந்த ஒரு ஜாதின்ற மேட்டர். சோ அது வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இன்சிடென்ட் நடந்திருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு பெருசா எனக்கு பாதிக்கல எதுவுமே. சென்னையில விட வெளியூர்ல அதிகமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம ஊர்ல ஓரளவுக்கு கம்மி. நம்ம அதர் இல்ல இங்க ஏன்னா எல்லா ஊர் மக்களும் இங்க வந்ததால சீக்கிரத்துக்கு அத பத்தி பேசினா மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதனால ஓரளவுக்கு இது பண்ணிக்குவாங்க. யாரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. 2 வாரத்தை பேசினா தெரியவே தெரியாது. ஸ்கூல்ல எல்லாம் தெரியாது. காலேஜ்ல தான் வெளியூர் பசங்க உள்ள வந்தானுங்க. ட்ரூ எல்லாருக்குமே காலேஜ்ல தான் விட மாட்டானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அதாவது என்னைய கிடையாது. சொல்லுவாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், டேய் இதெல்லாம் இன்னுமாடா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல என்னோட காலேஜ்லயுமே வந்துட்டு இது கோயம்புத்தூர்ல நடந்தது. என் காலேஜ்ல வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. லிட்டரலா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்துட்டு அவன் போன்ல ரிங்டோன் வந்துட்டு திரௌபதி பிஜிஎம் வச்சிருந்தான். ஆமா அந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருந்திருக்காங்க. வந்தப்ப பயங்கரமா இன்னும் ஆமா சோ சாவர காலத்தை சொல்லு. இது வந்துட்டு உங்களுக்கு this is one reason to இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பெரிய ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி யோசிக்கலாம். இது நிறைய இருக்கு நம்ம ஊருக்குள்ள. இதெல்லாம் கொஞ்சம் போச்சு. நீங்க கண்ணு முன்னாடி பார்த்த ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதா? கண்ணு முன்னாடி பார்த்தா எங்க ஊர்லயே நான் பார்த்தேன். அது சொல்லுங்க. எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு, பத்திரிக்கை வைக்க போறோம். பத்திரிக்கை வைக்க போற இடத்துல ஒரு தெருவுல மட்டும் ஒரு லோ காஸ்ட்னு அவங்க சொல்றது அவங்க இருக்காங்க, இன்னொரு தெருவுல இவங்க இருக்காங்க. இது உள்ள போறாங்க. இதுக்குள்ள போலான்னு சொன்னதுக்கு இதுக்குள்ள எல்லாம் போக கூடாது, இவங்க வரவே கூடாதுன்ட்டாங்க. சோ இவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா இவங்க வர மாட்டாங்க. இது ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே பார்த்தேன். இவங்க வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் வந்து அந்த தெருவை யூஸ் பண்றதுக்கு உள்ள போய் பத்திரிக்கை வைக்க கூட போக கூடாது. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு ஒரு பொதுவா நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ண முடியாது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா அந்த டைம்ல இவங்க யாராவது உட்கார்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. சோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எப்படின்னா, இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது வந்துட்டு காலத்துக்கும் அழிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு இவால்வ் ஆயிட்டோம், நம்ம அம்மா அப்பா எல்லாம் இவால்வ் ஆயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த டாப் எண்ட காமிச்சிட்டே இருப்பாங்க. நீ என்ன வேணா பண்ண, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, இவங்க இதுவே அப்படிதான். எங்கேயாவது அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்றது, அவங்கள இப்படிதான் இருப்பாங்க. இப்ப அவங்களோட ஸ்லாங்கே இப்படிதான், அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இந்த மாதிரி தான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள ஜெனரலைஸ் பண்றது, அவங்க மேல திணிக்கிறது. நிறைய பேர் எப்படின்னா இன்னும் அவங்க எல்லாம் எலி பிடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இருக்கு. ஆனா இப்ப வளர்ந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் எலி பிடிச்சு சாப்பிடுறவங்க தானே அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்ப வளர்ந்துட்டா கூட இப்ப ரீசெண்டா வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்துட்டு ரீசெண்டா ஒரு கோயில்ல வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோயிலுக்கு வந்துட்டு
கட்டையை போட்டு வெளில நிறுத்தி வச்சுட்டு தடுப்பு வச்சுட்டு இதுக்குள்ள இதே வந்துட்டு வேற ஒரு பாலிட்டிஷியன் போகும்போது உள்ள வச்சு நல்லா இது பண்ணுவோம். சோ ஒரு நாட்டோட முதல் குடிமகள் அவங்களுக்கே இது நடக்கும். அதுதானே அரசியல். நாட்டோட முதல் குடிமகளை அவங்களுக்கே இந்த நிலைமைனா இந்த ஊர் நம்ம எல்லாம் எந்த நிலைமையில இருக்கோம். இந்த ஊரு எதை நோக்கி போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு அழியவே அழியாத ஒரு விஷயம். இது நம்மளுதுன்னு இல்ல, வேற ஊர்லயும் இது மாதிரி தான் நடக்குது. ஆனா வேற ஃபார்ம்ல நடக்குது. காஸ்ட் இருக்காங்க பண்ணா வெள்ளை கருப்பு இருக்கும். ஆமா, நீங்க அவர்கிட்ட கேட்ட கேள்விதான். உங்களுக்கு ரியல் டைம்ல உங்களுக்கு நடந்ததோ இல்ல நீங்க பார்த்ததோ இருக்கா? இல்ல அவருக்கு நடந்த அந்த இஷ்யூ உங்க காசுக்கு வருவோம். அந்த காஸ்ட் இஷ்யூ நீங்க ரியல் டைம்ல பார்த்தது. சொன்னேன் காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம். அப்புறம் காஸ்ட்னு சொல்ல முடியாது, ஏரியா வச்சு ஹைலைட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா நம்ம போறோம் ஒரு இடத்துல பேசுறோம், இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்ல வந்து நம்ம கையில காசு இருக்கும், என்னால அதை வாங்க முடியும். நம்ம போறோம் ஒரு ரோட்ல போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ஹேவ் திஸ்னா அப்படியே பாப்பா, நோ அதை குண்டானா என்ன என்கிட்ட காசு இல்லையா இருக்கு, ஆனா நம்ம மதிக்க மாட்டோம். புரியுதா? சோ நீ பார்க்க வேண்டியது என் கையில காசு இருக்கா அதுதான் நீ பார்க்கணும். அதை விட்டு நான் எப்படி பேசுறேன்றத நீ பார்க்க கூடாது. ஆமா, இப்ப ஒரு வண்ணாரப்பேட்ல இருந்து ஒருத்தர் வந்தாலே அவங்க இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு கம்பெனில இன்டர்வியூ நடந்துச்சு. நார்த் மெட்ராஸா நீ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப நம்ம நானும் படிச்சுக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், எல்லாம் கிளியர் பண்ணேன். அதெல்லாம் ப்ரோ தாண்டி வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியில முதல் பட்டதாரிக்கு இந்த நிலைமை அடிக்கடி வருதுன்னா அடுத்து வந்துட்டு அவங்களால போகவே முடியாதுல்ல. முதல் பட்டதாரிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பை குத்திட்டாங்க. எக்ஸாக்ட்லி இது இவ்வளவு நாள் நீங்க படிச்சதே வேஸ்ட்ன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. இல்ல இது நிறைய இருக்கும். நீங்க நிறைய இல்ல எனக்கு ரியல் டைம்ல நடந்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் இருந்தான், அவன் வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அவன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கேன். ஆனா அவங்க அப்பாக்கு நான் யாரு என்ன பேர்லாம் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போயிருக்கான். என்னைக்கு என் பேர் தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் ஒரு தடவை அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போகும்போது லிட்டரலா அவங்க அப்பா வீட்டுக்குள்ளார வந்துட்டு கண்ட நாயெல்லாம் என் சோஃபால உட்கார்றதுக்காக நான் வீட்டை கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லி என் முன்னாடியே சொல்லிட்டு நான் அப்புறம் வெளியே போனேன். அன்னையில இருந்து வீட்டுக்கு நான் போகவே இல்லை. சோ இது வந்துட்டு ரொம்ப காமனா நடந்துக்கிற ஒரு விஷயம். டாமினேஷன் வந்து காஸ்ட், மணி, லோகாலிட்டி, ரீஜன், ரிலிஜன் எல்லாத்துலயுமே மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போயிடணும் போல இருக்கு. ஆமா, இது வந்துட்டு அகைன் இது வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ணி ஹிந்துஸுக்குள்ளார தான் இப்படி நடக்குதுன்னா கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். கிடையாது, எல்லாத்துலயுமே கிறிஸ்டியன்ஸுமே பண்றாங்க. அண்ட் இது நம்ப மாட்டீங்க, எங்க அம்மா வந்துட்டு காரமடை அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அங்க ஹிந்து ரிலிஜன்ல இருக்கிற கீழ் ஜாதி மக்களை இவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாக்கு அது கிடையாது. எங்க மதத்துல அது இல்ல. இப்ப எங்க ஃபேமிலிக்கோ அவங்க கீழ் ஜாதியா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது. ஆனா எங்க பாட்டி ஆகட்டும் இல்ல எங்க கொள்ளு பாட்டி ஆகட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்திக்கல. கொல்ல பக்கமா தான் வரணும், கொல்ல பக்கத்துல திரும்பி வெளியே போறோம் அப்படின்னா அவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க. கரெக்ட், சொல்லிட்டு அதுதான் சொல்ல வரேன். ஒரு கேம் சொல்லுவாங்கல்ல, இப்படி காது வழியா பாஸ் பண்ணுவாங்க, அதுதான். ஆமா, ஆனா ஒரு விஷயம் இருக்கு தெரியும்ல. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப இவங்க வந்து நமக்கு கீழே இப்ப இதுலயே எம்பிசி பிசி அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ இப்ப வந்துட்டு இவங்களுக்கு கீழே இவங்களுக்கு கீழே இவங்க, அவங்களுக்கு கீழே இப்ப நீ ஹையஸ்ட் கேஸ்ட்னு எடுத்துக்கோ. ஒரு கேஸ்ட் இருக்குல்ல, கிரிக்கெட் டீம்ல இருக்குமே. சோ அவங்களே இப்போ நார்மலா நம்ம பெரிய கேஸ்ட்னு நினைக்கிறோம்ல, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்ட், புரியுது. தாழ்த்தப்பட்ட மக்களை மாதிரியே தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரூ. ஓகேவா? எத்தனையோ பேர் இருக்காங்க. இவ்வளவு பேசுறியா ப்ரோ? நீ என்ன பண்ணுவ? எவனோ ஒருத்த பானிபூரிக்கு வந்தா அவன கலாய்ப்பே இல்லையா? இல்ல இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ வடக்கன்ங்கிற வார்த்தை ஆஃபென்சிவான ஒரு வார்த்தை அப்படிங்கறது. இப்போ வந்துட்டு அத்தனை பேர் இங்க வராங்கன்னு சொல்றாங்கல்ல, இங்க இருக்கவன் அப்படி வேலை செய்ய மாட்டான். ஆமா, நீங்க ஒத்துக்கிறியாத? இங்க இருக்கவன் உயிரை கொடுத்து வேலை செய்யவே மாட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு முடிஞ்சிச்சு, நான் சும்மா வேலை செய்வேன், நீங்க கேர் கட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் மாறிடுச்சுன்னா நம்ம மக்கள் வந்து இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், எனக்கு இவ்வளவு ரெஸ்ட் வேணும், வீடு பக்கத்துல இருக்கு, நான் சாப்பிட்டு வரேன்ட்டு அப்பத்துல இருந்தே இது ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க எனி டைம் நாங்க ஒர்க் பண்றோம். நேத்து கூட நான் பார்த்தேன், எங்க வீடு பக்கத்துல நைட் 2 மணிக்கு எழுந்து போற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு தான் ப்ரோ போவாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு போறாங்க. எனக்கு எவ்வளவு வேலை கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த தமிழர்கள் வந்து தப்பா பேசுறேன் அதெல்லாம் இல்ல. என்ன விஷயம்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு நமக்கு வந்துட்டு கொடுக்குற கிளாஸோட ஒருத்தர் நல்லா வேலை செய்யறான். ஓகேவா? கொடுக்குற காசு நீ என்ன சூஸ் பண்ணுவ? அவனதான் சர்வீஸ் கரெக்ட்டா சுமாரா வேலை செய்யறது சூஸ் பண்ணுவியா? நல்ல வேலை செய்யறவன தான் சூஸ் பண்ணுவேன். நான் வந்து வடக்கனை தான் சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எனக்கு ஏன்னா வேலை நடக்கணும். ஓகே, இதுக்காக தமிழர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப திருப்பூர்ல எல்லாம் எல்லாருமே வடக்கன்ஸ் தான் வேலை செய்யறாங்க. ஓகேவா? ஏன் காரணம்? அவங்களுக்கு டைம் பீரியட் இல்ல. அவங்க வந்துட்டு இப்ப நம்ம 10,000 ரூபாய் வாங்குறோம்னா அவங்க 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்றாங்க. ட்ரூ. அண்ட் இப்ப கட்டற எல்லா வீடு இல்லனா ஒண்ணு பண்ணு, வடக்கன்சி உள்ள விடாது. என்ன சொல்றேன்னா, இப்ப வொர்க் பிளேஸ்ல வந்துட்டு வடக்கன்சி எல்லாருமே தமிழர்களா வச்சு அப்படி வேணா இருக்கு. இப்ப பாதியை உள்ள விட்டு பாதி வந்துட்டு
இப்போ வந்துட்டு என்னால பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணது அது யாருனாலையும் அதான் இப்ப எல்லாருக்கும் வீடு கட்டினாலுமே அவங்களோட பங்களிப்பு இல்லாம நீங்க வீடு கட்ட முடியாது. எல்லா வேலையிலுமே நல்லா பாத்தீங்கன்னா இருக்கிற விலைவாசியில 10 ரூபாய் குறைஞ்சாலுமே அதுக்கு அதை நோக்கி தான் நான் ஓடுவேன். பிளஸ் அவனுக்கு எவனா இருந்தாலும் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு நாள் வந்துட்டு அந்த ரிசர்வ் ட்ரெயின்ல போட்டு அந்த ரிசர்வ் கோச்ல ஒரு ரிசர்வ்ல போனீங்கன்னு எல்லாருமே அதுலதான் வரானுங்க. ஓகேவா? அத்தனை பேர் கஷ்டப்படுறானுங்க. நான் என்னதான் வடக்கு புகழ்ந்து பேசணும் இதுதான் உழைக்கிறானுங்க. நான் அவனுங்கள உழைக்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்தோம்னா உள்ள யாரும் வந்துட முடியாது. கரெக்ட். ஆனா அதே சமயம் இது படிப்பு இருக்கிறதுனால நல்லா படிச்சு உயர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்கிறதுனாலயே கம்ஃபர்ட் ஜோன் ஒன்னு இருக்குதுல்ல, அதுல இப்போ பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாம நான் கம்ஃபர்ட்ல இருக்கணும் அப்படிங்கறதுல தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட அம்மா அப்பா என்னடா நம்மளோட அம்மா அப்பாவோட இதெல்லாம் என்ன விஷனா இருந்திருக்கும்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க நம்ம கிட்ட சொல்லி இருந்ததுன்னா அவங்கள சுத்தி இருந்தவங்க எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு லாஸ்ல போய் இருந்திருக்காங்க. சோ நீ படிக்கணும், நீ படிச்சா மட்டும்தான் இங்க எதா இருந்தாலும் பண்ண முடியும். அது உண்மைதான் முடியும். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா அவன் மூட்டு போனா லைஃப் எங்க செட்டில்டு. கரெக்ட். இப்ப நீ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளில அனுப்பிச்சாங்க மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. அது அன்சர்டன் தான். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் நம்ம எவ்வளவு டைட்டா வச்சிருக்கோங்கிறது தான் முக்கியம். ஆமா. இன்னொரு மேட்டர் என்னன்னா 9 to 5ல போனா அந்த கிடைக்கிற 20,000 தான் நம்ம பிளான். இதுல அடுத்த 40,000 வந்து அது ப்ராஃபிட். ட்ரூ. உனக்கு மாறிட்டே இருக்கும். நீ அதை உழைக்கலாம். எவனுக்கும் நீ போய் பதில் சொல்ல தேவையில்ல, லீவ் போட தேவையில்ல, போய் உட்கார தேவையில்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலைய தேவையில்ல. வாஸ்தவம் தான். யா கூல். ஓ நைஸ். அதுதான் இது இங்க பேசிட்டோம். இவர் உங்களோட பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நீங்க வந்துட்டு மணி உங்களோட மணி அப்புறம் இந்த லாங்குவேஜ் இது ஒரு முக்கியமான விஷயம். பாஷான்னு சொல்லுவாங்க. பாஷா. நான் பேசுறது உனக்கு புரியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவேன்? தலைவர் சொல்லிக்கிற தனுஷ் அந்த மேட்டர் தான். தனுஷ் தலைவரா? அச்சோ அப்படி வரீங்க. நீங்க ஒண்ணு தலைவர்னா தலைவர் போடுங்க. அதான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் தான். தனுஷ் தான் என் உயிர். தனுஷ் 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 எடிட்டர் அப்பெல்லாம் போட்றாதே. தனுஷ் தான் என் தம்பி. தனுஷ் தான் ஏதே துடுப்பு தனுஷ் தனுஷ் எல்லாருக்கும் லேப்டாப் தான் தெரியும். எனக்கு தனுஷ் தனுஷ் தெரியும். கமிங் பேக் டு டாபிக். அதான் ப்ரோ இந்த ரீஜன் மணி ப்ரோ மெயினா. ஆமா. உங்களை வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு மதிப்பாங்க? பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கே நீங்க போறீங்க. நான் எப்படி சொல்லணும்னா ஒருத்தர் நம்மள பார்த்து எப்படி இருக்குன்னா ஒண்ணு நம்ம Dress ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே இல்ல வேணும் தான் பண்ணா அப்படியே ஒரு 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 இது. ஆமா ஆமா ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்துட்டு நம்மள பாக்கும்போதே கண்டுபிடிச்சிருவோம். ஆள் பாதி ஆளை பாதி. நம்ம என்ன ஆளுங்க என்ன பாக்கும்போதே என்ன ஆளுங்க மனுஷாளுங்க. ஓகே மனுஷா நல்லா இருக்கல அப்படின்னு அப்படியா. சோ அதுதான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் Dress, அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ்ட், அதுக்கப்புறம் எவ்வளவு காசு இருக்கு. காசு இருந்தா இது எல்லாமே வந்துரும் ப்ரோ. அப்படி இல்லடா. இப்ப என்னடா சொல்ற? அதான் சொல்லணுமா ஆல்ரெடி இந்த பிரசிடென்ட் அவங்க எல்லாம் உண்மைதான். காசு இருந்துச்சுன்னா வந்துச்சா என்ன இருந்தாலும் உன்னை போக விட்டு பின்னாடி பேசதான் செய்வாங்க. இவன் தான் தானே இவன் எதுக்கு. இல்ல இல்ல காசை வாங்கிட்டு பேசுவாங்க. காசை வாங்கிட்டு பின்னாடி அப்புறம் பேசிப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். இதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த உலகத்துல பிடிக்கல. ஆமா. எங்க போகணும் உங்களுக்கு அப்படி போறதா இருந்தா? கைலாசா போயிடலான்னு. உண்மையிலே ஜாலியா ப்ரோ. செம்ம ப்ரோ. நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் பாப்பேன். கைலாசா எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன வழி இருந்தா போயிட்டு வந்துடலாம். வீசா எவ்வளவு குத்தா நான் போயிடுவேன். இருந்ததுன்னா ஹோல்ட் அப் ப்ரோ. அவர் ஸ்பீச் எல்லாம் கேளுங்க ப்ரோ, செம்மையா இருக்கும். சோ இப்போ நம்மளோட கான்செப்ட் தான் அவரும் யோசிச்சிருக்காரு. ஆக்சுவலி பாத்துருக்கீங்களா? நித்யானந்தன் நம்ம கான்செப்ட் வச்சிருக்காரு. பீஸ் உங்களுக்கு தான் போயிருக்காப்ல. அவர் போயிட்டா நம்மளால போக முடியல. சோ அது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி உனக்கு ஏதாவது இருக்கா மச்சான் இந்த மாதிரி? இல்லடா எனக்கு வந்துட்டு இது இந்த காம்படிஷன் எனக்கு ஃபன்னியா தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு என்னெல்லாம் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் அதை வச்சு கண்டென்ட் எழுதிக்கிறேன். அந்த மோடுக்கு நான் பொச்சு பாரு. அந்த மாதிரி மோட்ல தான் நான் இருக்கேன். எனக்கு ஜாலியா இருக்கு. இது ஒவ்வொரு நாள் ஒரு சேலஞ்சா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது ஃபன்னாவே தான் இருக்கு. அதனால எதுவும் நத்திங் டு கம்ப்ளைண்ட், அதே சமயம் நத்திங் டு லூஸ் ஆல்சோ. போராடிக்கிறேன். அதுதான். இன்னொன்னு இருக்கு எனக்கு. இப்போ ரீசன்ட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம போய் டீ சாப்பிடுவோம். சிக்கன் போட சாப்பிடுவோம். இல்ல இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் படிச்சேன். இந்த ஒரு பொண்ணு டாக்டர் ஹராஸ் பண்ணி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இன்ஸ்டிடியூஷனோட பேர் சொல்ல விரும்பல. சோ இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா இது வந்துட்டு
unless or until அது வந்து 100% ப்ரூவ் ஆனது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த டாக்டர் ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு இது இருக்கு, அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அவங்க வந்துட்டு டாக்டர் சந்தோஷம். நம்ம ஒரு டாக்டரை கூப்பிட்டு வச்சு இதுக்காக பேசணும் நம்ம கண்டிப்பா. இந்த இதுக்கே ஒரு டாபிக் பண்ணலாம். பட் இப்போ வந்து எதுக்கு பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி, அதாவது பிரின்சிபல்னு நம்ம பாஷையில சொல்லுவோம் ஸ்கூல்ல, அது மாதிரி அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி, பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ்லாம் பண்ணி, அவன் இன்னும் 2 பேர் சீனியர் டாக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கும் இது நடந்திருக்கும். ஆனா அவங்க அதை ப்ரோ இது வந்து நான் என் ஃப்ரெண்டு டாக்டரு, நான் அவன் கிட்ட கால் பண்ணி மாமா இந்த மாதிரி நினைச்சேன்னா, டேய் அப்பெல்லாம் இருந்தா நான் 20 வாட்டி தூக்கி மாட்டிருக்கணும், டெய்லி இந்த மாதிரி நடக்கும் ப்ரெஷரு, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இந்த மாதிரி இது எல்லாருக்குமே இருக்கு. மனுஷங்களா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ப்ரெஷர் இருக்கும், 20 மணி நேரம் வேலை செய்யறோம், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும் நம்ம. அது கண்டிப்பா 48 hour ஷிஃப்ட் 72 hour ஷிஃப்ட் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் மக்களை. 20 hours ஒருத்தன் ஒர்க் பண்றானா அவன் என்ன வாழ்க்கையில பார்ப்பான்? கரெக்ட். தூக்கம் கூட இருக்காது இல்ல அவனுக்கு. சரி, நான் coming back to the topic, அந்த அவங்களுக்கு வந்துட்டு அபியூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு she's an anesthesia போடுறவங்க, அவங்களே 2 ஊசி போட்டு அவங்க இறந்துட்டாங்க இப்போ. சோ அது வந்துட்டு இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஜனகணமன அப்படின்னு ஒரு படம், ஒரு மலையாள படம் இருக்கும். அந்த படத்துல இதைத்தான் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்ல, காலேஜ்ல எல்லாம் நடக்கிற அபியூஸ், ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் தாண்டி எப்படி மக்கள் ஆர் பெண்கள், அண்ட் இது மோஸ்ட் ஆஃப் இட் இட் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த உமன். அது நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா, அண்ட் அது வெளியே நிறைய வராது, மானம் போயிடும். இப்போ இவங்க சாகர அளவுக்கு போயிருக்காங்க, இவங்க வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. கரெக்ட், ஈஸியா. இல்ல பசங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கலன்னு சொல்ல, செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பசங்க நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. கேனால ஹராஸ் ஆகப்பட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி. இல்ல எல்லாரும் அதெல்லாம் பெண்களால ஹராஸ் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க சரி, ஓகே, கூல், சரிடா, நம்புற மாதிரி இல்ல. பட் எனிவே இதுதான் பிரச்சனையா நமக்கு. திருப்பிட்ட பத்தி நான் சும்மா ஃபன்னியா சொன்னதுக்கு என் பக்கம் திருப்பிட்டான். பட் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து இருக்கும்போது, பசங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கும் போது அதை உடனே கன்ஃபரண்ட் பண்றதாகட்டும், இல்ல அதுக்கான சொல்யூஷன் தேடிக்கிறதா இல்ல, நம்ம வந்துட்டு we are masculine, நம்மளே அதுக்கான இது கொடுத்து தள்ளி விட்டுறலாம், அடிச்சிடலாம். அதெல்லாம் நமக்கு அந்த ப்ரொடெக்டிவ் நேச்சர். பெண்களுக்கு அது இல்ல. நம்மள 2 பசங்க இருந்தாலும் 2 பொண்ணு இருந்தாலும் நம்மளால அடிக்க முடியும். ஆனா பசங்க ஒருத்தர் இருந்தாலே பொண்ணுங்களால அடிக்க முடியும். புரியுதா? சோ இதுதான் மெயினா நம்மளுக்கு ஒரு இது. இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. பசங்களுக்கு ஈக்குவலா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெண்களால பண்ண முடியாது, பசங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கிறது, ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், அபியூஸ் ஆகட்டும், இது பெண்களுக்கு. இன்னொரு எனக்கு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? கடவுள். நீ ஏத்துஸ்டா நீ? ஆமா. அப்படியா? ஆமாடா. சோ வை பிகாஸ் இப்போ வந்துட்டு ஒரு டாபிக், ஒரு நியூஸ் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல. ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு கோவிலுக்குள்ளேயே வச்சு 4 பேர் ரேப் பண்ணது. ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் அப்பையிலேருந்து தான் சாமி கும்பிட்டு, நான் சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தேன் 11th படிக்கும்போது. அப்போ வரைக்கும் நான் சாமி கும்பிட்டு தான் இருந்தேன். நான் தீவிரமான பக்தன் தான், ஓகேவா, முருகன் பக்தன்னே சொல்லலாம். அடிக்கடி போவேன் கோயிலுக்கு. ஸோ அந்த நியூஸ்க்கு அப்புறம் என்ன ஹிட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. நம்ம எவ்வளோ உலகத்தில் வேண்டுறோம், ஓகேவா, நம்ம நல்லதுக்கு வேண்டுறோம், என்ன வேணா வேண்டுறோம், ஓகேவா, அதுக்கெல்லாம் இறங்கி வர தேவையில்லை. ஸோ ஒரு குழந்தைய கோயிலுக்குள்ள வச்சு ரேப் பண்றாங்கன்னா அதுக்கு கூட இறங்கி வராத கடவுளே இல்லை. கண்டிப்பா. கரெக்டா? நீ என்ன சொல்ற? இல்லண்ணா, எனக்கு தெரியலப்பா, நான் பேச விரும்பலப்பா. இல்ல அது தப்பு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுக்கு கூட வராத கடவுள் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்ல, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், அதை நிறைய பேர் இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல நடக்கும். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா நேத்துக்கு? ஆமா, உனக்கே தெரியாது. எப்படியாவது இது மூலியமா ஏதாவது ஒரு மூலியமா வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். என்ன நான் எப்படின்னா, நல்லது செய் நல்லது நடக்கும், கெட்டது செய் கெட்டது நடக்கும். அப்படி ஒரு விஷயத்தை நம்பாத ஆள். நிறைய கெட்டது செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கான், ஓகேவா. நிறைய நல்லது செஞ்சவங்க கேவலமா போயிட்டு இருக்கான், ஓகேவா. சோ இது வந்துட்டு ஜெனரலைஸ் பண்றாங்க பத்தியா. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் இதுவும் ஒரு காரணம் நான் உலகத்தை விட்டு போறதுக்கு. ஓகே, கூல். சரி, கிளம்பலாமா? பட் யா, இது நல்ல எபிசோடாக. உலகத்தை விட்டுக்கா அப்படி வைக்கலாம். கூல். யா, ரொம்ப நல்ல எபிசோட். Thank you so much bro. ரொம்ப நன்றி டில்லி பாபு. Thank you. ரொம்ப நன்றி bro. Thank you so much for coming. தேங்க்ஸ் மாமா. சோ இது நல்ல எபிசோடாக மரியாதையா பேசணும்டா. நீ இப்படி கெஸ்டாலாம் கூப்பிட கூடாது மாமா. நம்ம ஜாலியா பேசினா லுங்கி கட்டின உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்போம். அடுத்த இது நம்ம இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ன்றதுனால எங்களுக்கு யூசுவலா எங்க யாருக்குமே பாட்காஸ்டோட வந்து ஒரு பாட்காஸ்ட்னா என்னன்னே தெரியாது. என்ன கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இதுல கூட காஸ்ட் இருக்குன்னு வேணாம் சொல்லிடுறேன்.
இல்ல இல்ல இதுல கூட கேஸ்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்க. சரி விடு, அதெல்லாம் அந்த ஜோக்கு எப்பயே அழிஞ்சு போச்சு. எடிட் பண்ணாம போட்டுருப்பா. சோ இன்னொரு வந்துட்டு ஒரு நல்ல எபிசோட் இதுல நானும் சூர்யாவும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். Yes, let's do it. Thanks for being there. Yeah, thank you so much for இந்த முழு வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Obviously இது ஒரு 3 பார்ட்டா வந்திருக்கும். ஆமா, அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. அது தூக்கி போடு. சோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. This is Pandang. This is Food Information Surya. This is சோறு இருந்தா போதும் டிலி பாபு. And this is That Smoking Thing Chitappa. Thanks for watching this video. Bye. எல்லாரும் எனக்கு vote பண்ணிடுங்க. Cool. Nice. கட்சில மைக் ஆஃப் பண்ணிட்டேன்.